தலைப்பு: மரண அறையில். இந்த மார்ச்சுரி. ஒரு காலத்துல ஒரு சின்ன டவுன் இருந்துச்சு. அந்த டவுன்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அதுல ஒரு பாம்பு போலவே சைலன்சரா இருந்த ஒரு பில்டிங், மார்ச்சுரி. அவரு செத்த உடனே அங்க பாடிய போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த இடத்துக்கு போகிறது பயமா இருந்தது. டேல கூட அங்க போனா ஹார்ட் துடிச்சு கொஞ்சம் ஃபஸ்ட் ஆகும். ஆனா ராத்திரியில ஒருவரும் போக மாட்டாங்க. இந்த ஒரு கதை அங்க ஒர்க் பண்ணின ஒரு நைட் வாட்ச்மேன் பத்தி. பேரு ரகு. ரகு ஒரு சிம்பிளான ஆளு. அவனுக்கு ஃபேமிலிக்கு காசு வேணும், வேலை வேணும். அதனால ஒரு பெரிய சம்பளம் இல்லைனாலும் இவன் இந்த மார்ச்சரியில வாட்ச்மேன் வேலை பார்க்க ஓகே சொன்னான். முதல் கொஞ்சம் நாள் எல்லாமே நல்லா போயிடுச்சு. அவனுக்கு பயம் கூட இல்லை. அவன் சொல்லுவான், சாவுல என்னடா பயம், சாவுல இருக்கவங்க எப்படி திரும்ப என்ன பண்ணுவாங்க. அவனுக்கு சாவுன்னு ஒரு வார்த்தை ஒரு நார்மல் தான். அவனுக்கு பயம் வரணும்னு தெரியல. ஆனால் வர ஆரம்பிச்சது. ஒரு இரவு நடுவு ராத்திரில ரகு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ரவுண்ட்ஸ் போறான். மார்ச்சுல தனியா இருக்கான். ஒரு சைட்ல 5 ஃப்ரீசர் பாக்ஸஸ், அங்கேயே டெட் பாடிஸ் போட்டு வச்சிருக்காங்க. ரூம்ல ஐஸோட சவுண்டு, கம்ப்ரஸரோட மட்டும் கேக்குது. திடீர்னு ஒரு பாக்ஸோட டோர் கொஞ்சம் திறந்த மாதிரி சவுண்டு. ரகு டார்ச் லைட் போட்டான். பாக்ஸ் நம்பர் 3 கொஞ்சம் ஓப்பன் ஆகிருச்சு. ஐயோ, ப்ராப்பர்லி க்ளோஸ் பண்ண போலன்னு சொல்லிட்டு அவனே போய் க்ளோஸ் பண்ணிட்டான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் போட்டுட்டு திரும்பினான். ஆனா அவருக்கு ஒரு கோல்டா ஃபீல் பண்ணலாம். ஏதோ யாராவது பேக் சைடில் இருக்கிற மாதிரி. ஆனா திரும்பி பார்த்தான், யாருமே இல்லை. என்னோட இமேஜினேஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு டேபிள் மேல காஃபி குடிக்கிறேன்னு போயிட்டான். டைம் ஆயிடுச்சு, 2:30 மணி. மார்ச்சுரியில் ஒரு மையான அமைதி. கேட்குற சவுண்ட் எல்லாமே ரகுவோட பென் எழுத்து சவுண்டு மட்டும்தான். திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். அவனோட பேன் கையில ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன சவுண்ட் இது? பேஷண்டா இருக்காத, அங்க இருக்கிற எல்லாமே டெட் பாடிஸ் தான். அவன் டார்ச் லைட் எடுத்து காரிடோருக்கு போனான். காரிடோர்ல தொங்கல்ல ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஒரு உருவம் நிக்குது. யார் அங்கே? ரகு கத்துற மாதிரி கேட்டான். அந்த உருவம் மூவ் பண்ணல, அங்கேயும் நிக்குது. ரகு கொஞ்சம் மின்னுக்கு நடந்தான். டார்ச் லைட் போட்ட உடனே உருவம் மறைஞ்சிருச்சு. ஆனால் தரையில ஈரமான கால் ஆச்சு இருந்துச்சு. கோல்டு வாட்டர் கால் ஆச்சு, ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து வந்த மாதிரி. ரகுவோட தலையே சுத்துது. என்ன நடக்குது இங்கன்னு பயம். ஆனாலும் டியூட்டியில் இருக்கிறதால மறுபடியும் ஆஃபீஸ் ரூமுக்கு போறான். காலையில் மற்ற மார்ச்சரி ஸ்டாஃப் வந்த உடனே ரகு சொல்லிட்டான், ராத்திரியில் ஃப்ரீசர் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, கத்துற சவுண்டு வருது, ஒரு உருவத்தை பார்த்தேன், கால் அச்சு கூட இருந்துச்சு. எல்லாருமே சிரிச்சுக்க சொல்றாங்க. டே ரகு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராத்திரி எல்லாமே பயப்படுவாங்க. ஆனால் அந்த ஃபீல்டு இருந்தது லாஸ்ட்டு தான் வந்த ஒரு யங்கரோட பாடி இருக்கு. எசினில் செத்துட்டாங்க. எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான்டா, ரிலாக்ஸ் பண்ணு. ஆனால் ரகு மனசுக்கு நிம்மதியே இல்லை. இரண்டாவது ராத்திரி மழை பலமா பெய்யுது. மார்ச்சுரியில மழை தண்ணி ஏறிடுச்சு. தரை ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. ரகு ராத்திரி எகெயின்ஸ்ட் ரவுண்ட்ஸ்க்கு போறான். பாக்ஸ் நம்பர் 3
மறுபடியும் கதவு கொஞ்சமா ஓப்பன் ஆகுது. ரகு மறுபடியும் லாக் போட்டான். அவன் ஹேண்ட் லாக் மேல கைய வச்ச உடனே உள்ள இருந்து அவன் கைய பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணனான். ஆ ரகு கத்த ஆரம்பிச்சான். டார்ச்சர் கீழே விழுந்துருச்சு. அவன் கை ஃப்ரீ ஆயிடுச்சு. டோர் கூட சொந்தமா மூடிடுச்சு. அவன் டார்ச்சர் எடுத்து நறுக்கத்தோட பார்த்தான். ஒண்ணுமே இல்ல. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க எந்த கையும் இல்ல. ரகு ஹார்ட் பிடிச்சி ஓடுது. இது நிஜம்தான், என்னோட இமேஜினேஷன் இல்லைன்னு அவன் மனசுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ரகு மறுநாள் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஹெட்க்கு சொல்லிட்டான். சார், அங்கே மோச்சரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சம்திங் ராங். பாக்ஸ் நம்பர் 3ல ஒரு தப்பு நடக்குது. டாக்டர் சிரிக்கிற மாதிரியே, ரகு நீங்க பயப்படாதீங்க, டெட் பாடிலாம் யாரும் திரும்பி வரமாட்டாங்க. நீங்க ராத்திரியில ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லாட்டி வேலை போயிடும். அவருக்கு வேற வழி இல்லை. வேலை வேணும், ஃபேமிலி வேணும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அடுத்த ராத்திரி மோச்சரியில ஒரே நிசப்தம். ரகு முடிவு பண்ணிட்டான், நான் இப்ப பாக்ஸ் நம்பர் 3 ஓபன் பண்ணிட்டு பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அவன் பாக்ஸ ஓபன் பண்ணான். உள்ளே ஒரு இளம் பெண்ணோட பாடி எசின்ல செத்துட்டா. முகம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருந்துச்சு. கண்ணு மூடி இருக்கு. உதடு தையல் போட்டிருக்கு. ரகு ஆழமான மூச்சு எடுத்தான். வெறும் டெட் பாடி தான், வேற ஒன்றும் இல்லை. திடீர்னு அந்த பெண்ணோட கண்ணு ஓபன் பண்ணிடுச்சு. வெள்ளை கண்கள். பாடி பாக்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டா ரகு மேல பாஞ்சிருச்சு. ரகு பின்னாடியே விழுந்தான். டார்ச் லைட் அமைஞ்சு எரியுது. அந்த பெண்ணோட முகம் க்ளோஸா வந்து ரகு விஸ்பர் பண்ணது. அவன் உடனே மயங்கிட்டான். மறுநாள் காலையில டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஷாக் ஆயிட்டாங்க. பாக்ஸ் நம்பர் 3ல வச்சிருந்த இளம் பெண்ணோட பாடி காணோம். ரகு கூட காணாம போயிட்டான். யாரும் புரிஞ்சுக்க முடியல. போலீஸ் வந்தாங்க, சர்ச் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஷாக்கிங் டீட்டெயில் கிடைச்சது. சிசிடிவில ரகு பாக்ஸ் நம்பர் 3 ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்க்கறான். ஆனா ஜூம் பண்ணா அவனை பார்க்கும்போது ரகு மாதிரி இல்லை. ஒரு சைட் ஷோல்டர் வளைஞ்சி இடது காலு இழுத்து நடந்து போன மாதிரி. எக்ஸாக்ட்லி ராகவி எசிடியில் டேமேஜ் ஆன மாதிரி. அதுவும் மட்டும் இல்லை, காரிடார் வால்ல ஈரமான கால் அச்சு கிடைச்சது. ஆம்பளை கால் சைஸே இல்லை, ஒரு சின்ன பொண்ணு கால் அச்சு தான். ஆனால் சிசிடிவியில் கிளியரா ரகு தான் நடக்கிறான்னு தெரியுது. அப்படியே ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ரகு கிட்ட இருந்து ஒரு மெதுவான ஆடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் இங்கத்தான் இருந்தேன், இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரும் சொல்றாங்க இது பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்குன்னு. பாடி காணாம போகல, ராகவி ஆத்மா ரகுக்குள்ள பூந்திருச்சு. ரகு உயிரோட பார்க்குற எல்லாருக்கும் ஆக்சுவலி அவனோட அன்பினிஷ்ட் லைஃப் தான் நடக்குது. இப்போ மாச்சூரியில பாக்ஸ் நம்பர் 3 எம்டியா தான் இருக்கு. பட் ஸ்டாஃப் சொல்லுவாங்க ராத்திரியில 2 உருவம் தெரியும். சம்டைம்ஸ் ரகு மாதிரி வலுத்தியா, சம்டைம்ஸ் ராகவி மாதிரி உடம்ப வளைஞ்சி. ஒரு நைட் ஸ்டாஃப் ஒருத்தன் மைக் போட்டு ரெக்கார்ட் பண்ணான். டேப்ல ஒரு லைன் கேப்சர் பண்ணிடுச்சு. இந்த பாடி எனக்கு கொடுத்தாங்க, இந்த உயிரும் எனக்கு வேண்டும். கதவை திறந்தால் நீத்தான் அடுத்த இடம்.
போலீஸ் அதை லீக் பண்ண பயந்தாங்க. ஆஃபிஷியல் ரிப்போர்ட்ல அமானுஷ்யம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா, பாக்ஸ் நம்பர் 3ல வரோம் நைட் டியூட்டிக்கு போனாலும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு டிசிப்பேர் ஆயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. ரகு மாதிரி. ஸோ வீவர்ஸ், ரகு இப்போ இல்லை, ராகுவியும் இல்லை. ஆனாலும் பாக்ஸ் நம்பர் 3 இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மார்ச்சில் இருக்கு. உண்மை என்னன்னா, ராகுவியோட பாடி சத்து போல, அவளோட உயிருக்கு புது வசதி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் ரகுவோட பாடி அவளோட வசதிக்கு ஆயிடுச்சு. இப்போ பாக்ஸ் நம்பர் 3 டோர் ஓப்பன் ஆகும் போது அது ரகு மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ராகுவி மாதிரி கூட இருக்கலாம். யார் பார்க்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இதோட முடிவு இங்க இல்ல, ஒரு ரகசியம் இருக்கு. பாக்ஸ் நம்பர் 3ல ஒரு துன்பம் இருக்கு. யாரு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாலும் அவங்க உயிர் பாக்ஸுக்குள்ள எடுத்துரும். அவங்க உடனே காணாம போயிடுவாங்க. வெளியில ஒரு எம்டி பாடி மற்றும் இருக்கும். இது ஒரு பாக்ஸ் இல்ல, இது ஒரு உயிர் திணற வாய். நீங்க அந்த மோச்சரி பக்கத்துல போனா ஒரு சிறு ஓசை கேட்கலாம். திறக்கவும் திறக்கவும், நான் இன்னும் பசிக்கிறேன். அந்த பாக்ஸ் நம்பர் 3 கிட்ட இருந்து வரும் குரல். நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல போனா அது உங்களோட முகத்தையும் உடம்பையும் எடுத்துரும். ஸோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் நீங்க மோச்சி பக்கம் போனா அந்த டார் ஸ்லேமான ஓசை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கோங்க, பாக்ஸ் நம்பர் 3 இன்னும் உயிர் தேடி திருப்பிக்கிட்டு இருக்குன்னு. நீங்க தான் அடுத்தது.